வணக்கம். என்னோட பேர் கஜோல். நான் திருச்சி மாவட்டத்தில இருக்கேன். திருநங்கைகளுக்கு சேஃப் அப்படின்னு ஒரு தொண்டு நிறுவனத்தின் மூலமா அவர்களுக்கு செயல்பட்டுட்டுருக்கேன். அந்த நிறுவனத்துடைய நான் மேனேஜிங் ட்ரஸ்டியா இருக்கேன். அதில இன்று பார்த்தீங்கன்னா, ரோட்டரி கிளப் திருச்சியிலிருந்து ஆ ஒரு 39 பிங்க் ஆட்டோ, அதாவது எலக்ட்ரிக் ஆட்டோ வந்து இன்னைக்கு குடுத்துருக்காங்க. அது குறிப்பா சொல்லப்போனா, பெண்களுடைய வாழ்வாதார உயர்வுக்குன்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அதில ஒரு திருநங்கையாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு, எனக்கு அந்த ஆட்டோ வந்து இன்னைக்கு வழங்கியிருக்காங்க. மட்டும் இல்லாம இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 75% ரோட்டரி கிளப்பும், 25% வந்து நாங்க வந்து பே பண்ணணும்னு. அதில குறிப்பா சொல்ல போணும்னா, இப்ப இந்த ஆட்டோவுடைய விலை வந்து 4,50,000 அப்படின்னு சொன்னா, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4,00,000 அவங்க போட்டுர்றாங்க. 50,000 வந்து நாங்க குடுக்கணும். அது வந்து அவங்க லோன் மூலியமா தான் அதையும் குடுக்குறாங்க. அது வந்து ஒரு 3 வருட காலம் நாங்க லோன் மூலியம் நாங்க வந்து இல்ல அது நாங்க எப்படியாவது கட்டிடுறோம். ஏன்னா, எதுக்கு இதில நான் சொல்றேன் அப்படின்னா, 3 வருடம் தேவையில்லாத வட்டி வந்து ஏதோ ஒரு அமைப்புக்கு வந்து அது போகுது. ஈவன் ஒரு ஒரு ஃபினான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக அந்த மாரி ஒரு வட்டி போடணும்? அதாவது 13% 1% அந்த லெவல்ல வந்து வட்டி எடுக்குறாங்க. அப்போ இந்த நாங்க கட்டக்கூடிய 55,000க்கு மேல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40,000 வட்டி விகிதத்துக்கே போகுது. அப்படி பார்க்கும்போது ஏன்னா இன்றைய சூழ்நிலை பெண்களாகட்டும், திருநங்கைகளாகட்டும், அந்த வருமானம் எங்களுக்கான போதுமானதா இருக்குமாங்கிறது இன்னும் தெரியல. ஏன்னா ஆட்டோ வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல, அது இன்னும் ட்ரெய்னிங் வேணும். நெறைய ட்ரெய்னிங் இருந்தா தான் அது நல்ல விதமாக ஓட்ட முடியும். எத்தன பேர் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிறதும் இன்னும் தெரியல. இப்ப தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இனிஷியல் ஸ்டேஜ்ல. ஸோ அந்த வட்டியும் தான் தேவையே இல்லாம ஒரு வட்டி போகுதுன்னு நினைக்கும்போது, அது ரொம்ப நம்ம மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த வட்டி விகிதம் இல்லாம வெறுமனே அந்த பேமெண்ட்ட வந்து அவங்க பண்ற மாரி பண்ணி குடுத்துருந்தாங்கன்னா, அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அது யாருக்குமே இல்லாம யாரோ ஒரு ஃபினான்ஸ்காரவங்களுக்கு அந்த பணம் முழுசும் போகுது. அது ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப மனசுக்கு அது கஷ்டமா இருக்கு. எனக்கே அது சங்கட்டமா இருக்கும்போது, பெண்களுக்கு அது எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறது எனக்கு தெரியல. 1 ஆட்டோ, 2 ஆட்டோ இல்ல. இதுவரைக்கும் 49 ஆட்டோ. 49 ஆட்டோவுக்கும் இதே ஒரு ப்ரொசீஜர்ங்கும்போது நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஆட்டோவுக்கு 40,000ன்னா 49 × 40,000 நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. அதுவே எத்தனையோ இதில போகுது. அந்த பணத்துக்கு இன்னும் 2 பேருக்கு பெனிஃபிட்டா வேற ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். இது வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஆனா சில குறைகள் இருக்கு. நிறைகள் நெறையா இருந்தாலும் சில குறைகள் வந்து அதிகமான அளவுல தெரியறதுனால இத சொல்றேன்.